من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரிகளே, தாய்மார்களே, நாம் கடந்த காலங்களில் சூரா அல் ஹுஜராத்துடைய தஃப்சீர் விளக்கத்தை நாங்கள் படித்தோம். இந்த வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பிலிருந்து சூரா அல் முல்குடைய தஃப்சீரை நாங்கள் படிப்போம் இன்ஷா அல்லாஹ். தஃப்சீர் தபரி, அதே மாதிரி தஃப்சீர் இப்னு கஸீர், தஃப்சீர் குருத்துபி, மஆலிமுத் தன்சீல், தஃப்சீர் குருத்துபி, அதே மாதிரி தஃப்சீர் மஆலிமுத் தன்சீல் இமாம் பகவி, இப்படி பல தஃப்சீர்களில் தான் அந்த நேரடியான மொழிபெயர்ப்பை நான் சொல்ல இல்லை, அதனுடைய விளக்கங்களை நான் சொல்லிக்கொண்டு போவேன் இன்ஷா அல்லாஹ். ரைட், முதலாவதாக சூரா அல் முல்க் தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று ஆரம்பிக்கிற இந்த சூறாவை நம்ம சூரா அல் முல்க்னு சொல்லுவோம். அப்போ இது ஒரு ஜுஸு ஆரம்பிக்குது. என்ன ஜுஸு? தபாரக்கல்லதி என்ன சொல்லுவோம் ஜுஸு, அதுக்கப்புறம் அம்மை. அப்போ இது 29வது ஜுஸு தபாரக்கல்லதி. அந்த சூரா ஆரம்பிக்கு தபாரக்கல்லதி. அதனுடைய பெயர் சூரா அல் முல்க். முல்க் என்று சொன்னால் ஆட்சி, அதிகாரம். முல்க் மாலிக், அல் முல்க் ஆட்சி, அல் முல்க். இப்போ அல் மாலிக் அரசன், ஆட்சி உடையவன், அதிகாரம் உடையவன். அதான் நாங்கள் சொல்கிறோம் மாலிக். அது மாதிரி மலிக்னாலும் அரசன், மாலிக்னாலும் அரசன். இப்போ அதில் தான் 2 கிராத் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் ரஹீம். மாலிக் யௌமித்தீனும் ஓதுவாங்க, மலிக் யௌமித்தீனும் ஓதுவாங்க. சில நீங்கள் கிராத் கேட்கும்போது 2 ஒன்று தான், அர்த்தம் ஒன்று தான், வார்த்தை தான் வித்தியாசம். மாலிக் மலிக். அதனுடைய அந்த முல்க் என்பது ஆட்சி. மாலிக் ஆட்சி செய்யக்கூடியவன், ஆட்சியாளன். அப்போ மாலிக் யௌமித்தீன் நாங்கள் சொல்லுவோம். மாலிக் யௌமுத்தீன் மாலிக் என்பது முன்னால் வந்திருக்கிறதுனால ஒரு சொல், பின்னால மாலிக் யௌமித்தீன். அப்போ நியாய தீர்ப்பு நாளினுடைய அதிபதி, அரசன் எல்லாம் வரும் மாலிக். அது மாதிரி மலிக் யௌமித்தீன். இப்போ இந்த இடத்துல அல் மாலிக், அல் மலிக், அதே மாதிரி அல் முல்க் ஆட்சி. அல் முல்க் ஒரு சொல்ல எடுத்துக்கிட்டால் அரபில் அப்படி தான் வரும். ஃபஅல யஃஅலு ஃபிஅல், நஸர யன்சுரு நஸ்ரன் ஃபஹுவ நாசிர், இப்படி அந்த மாதிரி சொல். அஸ்லம இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான், யுஸ்லிமு ஏற்றுக்கொள்வான், ஏற்றுக்கொள்கிறான். அஸ்லம யுஸ்லிமு இஸ்லாமன் ஃபஹுவ முஸ்லிமுன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவன் முஸ்லிம். இஸ்லாம் அந்த சொல், இஸ்லாம் என்ற அந்த மார்க்கம், அதை ஏற்றுக்கொண்டவன் யாரு? முஸ்லிம். முல்க் என்பது அரசாட்சி, அதை உடையவன் யார்? மாலிக். இது சொல்லிலக்கணத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம். அப்ப இதுல பாருங்க, தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க், பியதிஹில் முல்க், முல்க்னு வருதா? அப்ப அதை வச்சுதான் அந்த பேர் என்ன செய்யப்பட்டு சொல்லப்படுது. தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இப்ப இது சூரா மக்கியா. சூரா அல் முல்க் சூரா மக்கியா. அதே மாதிரி இதுல குர்ஆனுடைய ஓர்டர்ல இது 67வது சூறாவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குர்ஆன் அந்த சூறாக்கள ஒழுங்குபடுத்தப்பட்ட அந்த அமைப்புல 67வது சூறா. இப்ப இதுல இன்னும் ஒரு விஷயம், இதுல ஒன்று மக்கியா, அதே மாதிரி 67வது ஓர்டர்ல இதுல எத்தனை வசனம் இருக்குது? 30 வசனம். 30 வசனங்கள் கொண்ட ஒரு சூறா. ரைட். இப்ப இந்த சூரா முல்க் சம்பந்தமாக நிறைய சிறப்புகள் ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்குது. அதுல 2 செய்திகள் சஹீஹான செய்திகள் இருக்குது. 2 செய்திகள் சஹீஹான செய்திகள் இருக்குது. இதுல சிறப்பை நாங்க முதலாவது பார்ப்போம். இந்த சூரா அல் முல்க். இப்ப நம்ம சூரா முல்க் அதிகமாக நமக்கு காதுல எழுதுற, ஓதுற, இதெல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம். இப்ப பெரும்பாலும் சூரா அர் ரஹ்மான் சிறப்பிரிக்குதா இல்லையாங்கிறது 2வது விஷயம். பொதுவாக நம்மளோட காதில் அடிக்கடி கேள்விப்படுறது சூரா அர் ரஹ்மான், சூரா அல் வாக்கியா,
சூரா யாசீன், சூரா யாசீன் வேற, சூரா கஹஃப் வேற, சூரா அல் பக்கரா, ஆல் இம்ரான் வேற, சூரா ரஹ்மானா, சூரா ரஹ்மான் வேற. இப்படி நிறைய சூறாக்கள். இப்ப இதுல சிறப்புக்குரியதும் இருக்குது, சிறப்புக்குரியதுன்னா சஹீஹான செய்திகள்ல உள்ள சிறப்புக்குரியதும் இருக்குது, மக்களுக்கு மத்தியில சிறப்புக்குரியது என்று கருதப்படுறதும் இருக்குது. அதுல ஹதீஸ்கள் எடுத்துக்கிட்டா இப்ப யாசின் சூரா சொல்லுவோம். யாசின் சூரா வந்து நிறைய மக்களுக்கு மத்தியில பிரபலியமா இருக்குது, அப்படித்தானே? ஆனா யாசின் சூரா சம்பந்தமா ஒரு சஹீஹான ஹதீஸும் இல்லை. சூரா யாசின் சம்பந்தமாக, யாசின் சூராட சிறப்பு சம்பந்தமாக ஒரு சஹீஹான ஹதீஸும் இல்லை. குர்ஆனுடைய இதயம் யாசின், இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. கல்புல் குர்ஆனி, குர்ஆனுடைய இதயம் யாசீன். அதே மாதிரி இக்ராவு அலா மௌதாக்கும் யாசீன், மரணித்தவர்களுக்காக நீங்க யாசீனை ஓதுங்க, அல்லது மரண தருவாயில் இருக்கிறவங்களுக்காக யாசீன் சூரா ஓதுங்க. இதுவும் ஆதாரமற்ற செய்தி. அதே மாதிரி யாசீன் சூரா காலையில ஓதினால் இப்படி கிடைக்கும் அப்படி கிடைக்கும் நிறைய சொல்லுவாங்க. அதுல வரக்கூடிய எந்த ஹதீஸும் சஹீஹான ஹதீஸ் கிடையாது. அது ஒவ்வொரு நாளும் ஓதுறது, அது மாதிரி பராத்து நாள் அப்படி இப்படி தினங்களை ஒதுக்கி ஓதுறது. சிலவங்க காலையில யாசின் சூரா ஓதாம வெளியே போக மாட்டாங்க, தொழிலுக்கு போக மாட்டாங்க. அதுல எந்த சஹீஹான ஹதீஸும் கிடையாது. பரக்கத்துக்கு யாசின் சூரா ஓதுறாங்க, ஆனா பரக்கத்து கிடைக்கிறதுக்கு சூரா இருக்குது. முஸ்லீம்ல வர ஹதீஸ், இக்ரவு சூரத்துல் பக்ரா ஃபஇன் அஹதஹா பரக்கா வத்தர்கஹா ஹஸ்ரா லா தஸ்ததிஉஹல் பதலா. சூரா பக்ரா ஓதினால் பரக்கத்து உண்டாகும். இக்ரவு சூரத்துல் பக்ரா, சூரா பக்ரா ஓதுங்க. ஃபஇன் அஹதஹா பரக்கா, சூரா பக்ராவை எடுத்துக்கொள்றது, ஓதுறது, அதை அமல் செய்யறது, அது வாழ்க்கையில பரக்கத்து உண்டாகும். வீட்டில் ஓதுனா வீட்டில் பரக்கத்து உண்டாகும், கடையில் ஓதுனா கடையில் பரக்கத்து உண்டாகும், வாழ்க்கையில பரக்கத்து உண்டாகும். அது முஸ்லீம்ல வர சஹீஹான ஹதீஸ். வத்தர்கஹா ஹஸ்ரா, சூரா பக்ரா வர்றதுனால நஷ்டம் தான் ஏற்படும். அதே மாதிரி லா தஸ்ததிஉஹல் பதலா, நீங்க சூரா பக்ரா ஓதி வந்தால் வீணர்கள் உங்கள் மீது சக்தி பெற மாட்டாங்க. சூனியமோ செய்வினை எதுவுமே தாக்காது, கண்ணு கண் திருஷ்டி எதுவும் தாக்காது. அப்ப சூரா பக்ரா அதுக்கு சிறப்பு இருக்குது, அதை ஓதலாம். அது 2.5 ஜுஸ், அது கஷ்டம். சூரா யாசின் அப்படி இல்லையே, எல்லாம் லேசத்தான் பாக்குறாங்க, ஹதீஸ் ஆதாரத்தை பாக்குறது இல்லை. இப்போ மூலமா அப்படிதான் சூரா யாசின் ஒரு ஊடா போய்த்து ஓதுறது, அது கத்தம் ஓதுறது. ஏன்னா இப்ப சூரா பக்ரா பரக்கத்துன்னு சொன்னா அதை ஓத வச்சிருவாங்க. 2.5 ஜுஸ் ஓதி முடிய எவ்வளவு மணித்தேலம் போகும். அப்ப அதனால சுருக்கிட்டாங்க. அது ஆதாரமே இல்லாத ஒன்றை கொண்டு வந்து, அதனால குர்ஆன் ஓதுறதுல எந்த சூறா ஓதலாம், ஆனா ஒரு சிறப்பை சொல்றதாக இருந்து அதுக்கு ஹதீஸ் ஆதாரபூர்வமா வேணும், அப்படித்தானே? சூரா பக்ராக்கு நிறைய சிறப்பு இருக்குது, இதோட சேர்த்து வேற சிறப்புகள் இருக்குது. சூரா ஆல் இம்ரானுக்கு இருக்குது. சூரா அல் கஹஃப் சம்பந்தமா வர ஹதீஸ்கள், அந்த வெள்ளிக்கிழமைண்டு இல்லாம பொதுவாக எந்த நாள்லையும் அது ஓதலாம். வெள்ளிக்கிழமைண்டு வர அந்த செய்தி, லைலத்துல் ஜுமா, ஜுமாவுடைய இரவு ஜுமாவுடைய பகல், வெள்ளிக்கிழமைண்டு வர அந்த துண்டு மட்டும் பலவீனமானது. அது அல்லாமல் சூரத்துல் கஹஃபுடைய சொல்லப்படுற சிறப்பு சஹீஹானது. அது எந்த நாள்லையும் ஓதிக்கொள்ளலாம், சனி ஞாயிறு திங்கள் வெள்ளிக்கிழமை எதுலையும் ஓதிக்கொள்ளலாம். அந்த வெள்ளிண்டு வார துண்டு பலவீனமானது. அது சம்பந்தமாக விரிவான ஒரு தலைப்பு ஆய்வு ஒன்று பேசியிருக்கிறேன், அது தேவைன்னா நீங்க பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி சூறாக்களுடைய சிறப்பு சம்பந்தமா நிறைய இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் இருக்குது. நான் ஏன் இதை இங்க சொல்றேன்டா, சூறாக்களோட சிறப்புகள் இப்போ நீங்க மன்சில்னு பார்ப்பீங்க, மன்சில்னு சின்ன குர்ஆன் மாதிரி அடிச்சு வச்சிருப்பாங்க சில வீடுகளில். அதை கொண்டு வச்சு அதை ஓதாம இன்றைக்கு மன்சில் ஓதிட்டீங்களா அப்படி அதை கேட்குற அளவுக்கு மன்சில் மன்சில் மன்சில், அதுல இருக்கிற எல்லா சிறப்புகளும் இட்டுக்கட்டப்பட்ட பொய். அந்த சூறா முல்க் ஒரு சில சூறாக்களுக்கு 1-2 சஹீஹானது இருக்குது. அது இல்லாம இந்த சூறா வாக்கியா ஓதினா வறுமை நீங்கும், ஆதாரம் இல்லாது. சூரா ரஹ்மான் 11 தடவை ஓதினா நீங்க என்ன காரியம் நினைச்சாலும் நடக்கும் அப்படின்ட்டு ஏதோ அவங்க நினைச்சு போட்டு வச்சிருக்காங்க. அப்படி ஒரு ஆதாரபூர்வமான கிடையாது. அது மாதிரி வேற ஏதோ சூறா ஓதினா நபியை கனவுல காணலாம், அப்படி பகைவர்களுடைய தொல்லைகளில் இருந்து பாதுகாப்பு பெறன்னு சொல்லி நினைச்சு கற்பனை பண்ணி எழுதி விட்டிருக்கிறாங்க. இதை உருவாக்குனவர் யாருன்னா நூஹ் இப்னு அபி மரியம். அவரே சொல்றாரு, அதாவது மௌதுவான செய்திகள், இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் ஒரு தலைப்பு இருக்குது ஹதீஸ்ல, உசுல் ஹதீஸ்ல, ஹதீஸ் கலை விதிகள்ல. அப்ப அதுல இட்டுக்கட்டப்பட்ட செய்தி அறிந்து கொள்றதுக்கு அந்த இட்டுக்கட்டியவரே ஒப்புக்கொள்ற ஒரு இதுன்னு இருக்குது. அப்ப நூஹ் இப்னு அபி மரியம்ங்கிற சொல்றாரு, உண்மையிலே இந்த குர்ஆனுடைய சிறப்புகள் சம்பந்தமாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தொட்டு நான் தான் இட்டுக்கட்டினேன்னு சொல்லி அப்படின்னு அவரே ஒத்துக்கொள்ற செய்திகள் நிறைய இருக்குது. அதனாலதான் சூறாக்களுடைய சிறப்புகள் சம்பந்தமா நிறைய செய்திகள் வருது. அதுல பெரும்பாலானது ஆதாரமற்றது, ஆதாரம் இல்லாதது.
மிக பலவீனமானது, இட்டுக்கட்டப்பட்டது நிறைய இருக்குது. அப்போ எனவே அப்படி உருவாக்கப்பட்டது தானே ஒத்துக்கொண்டு நான் தான் அதை இட்டுக்கட்டினேன், இந்த காரணத்துக்காக மக்கள் எல்லாம் குர்ஆனை விட்டு தூரமாகறாங்க, அதனால நான் இதை சிறப்புகளை உருவாக்கி நான் தான் என்ன இட்டு கட்டினேன் என்று அவரே ஒப்புக்கொண்டது தான் இந்த சூறாக்கள சிறப்புல பெரும்பான்மையானது. இப்போ ஆதாரபூர்வமான செய்திகளில் வாரதை நம்ம என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளணும். ஆதாரபூர்வமாக இல்லைன்னா நம்ம விட்டுறணும். ஆதாரம் இல்லைன்னா என்ன செய்யணும், விட்டுறணும். ஹை, அப்போ இந்த மாதிரியான சூறாக்கள சிறப்பு அது ஒரு தனியான தலைப்பு. அப்போ அதில் இப்படி சொல்லப்படுகிற செய்திகள் அதை நம்ம கேள்விப்படுறது இதை எடுக்கக்கூடாது. ஆதாரபூர்வமாக இந்த ஹதீஸ் இந்த சூரா சம்பந்தமாக சிறப்பு வந்திருக்குது, இது இந்த கிரந்தத்தில் வந்திருக்கு, இது சஹீஹானது, அப்படி நம்ம என்ன செய்யணும், அதை விளங்கி ஆதாரபூர்வமானதாக இருந்தால் அந்த சிறப்பை என்ன செய்யலாம், ஏற்றுக்கொண்டு நம்ம என்ன செய்யலாம், அமல் செய்யலாம். ரைட். சூரா அல் முல்க் சம்பந்தமாக ஒரு ஹதீஸ் வருது. சூரா அல் முல்க் சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிப்பு செய்கிறாங்க. இன்ன சூரத்த மினல் குர்ஆன், குர்ஆனில் ஒரு சூறா இருக்குது, அதில் அந்த சூறா 30 வசனங்களை கொண்ட சூறா. அதாவது குர்ஆனில் ஒரு சூறா இருக்கிறது, அது 30 வசனங்களை கொண்ட ஒரு சூறா. அதை ஓதி வாரவருக்கு அது என்ன செய்யும், அல்லாஹ் அவரை மன்னிக்கிற வரை அவருக்காக ஷஃபாஅத் செய்யும், பரிந்துரைக்கும். அப்ப இந்த 30 வசனங்களை கொண்ட சூரா, அந்த சூறா ஓதினால் அவரை அல்லாஹ் மன்னிக்கிற வரை அந்த சூரா அல்லாஹ்விடத்தில் ஷஃபாஅத் செய்யும், பரிந்துரைக்கும். அதுதான் வஹிய சூரத்து தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க். இந்த சூரா அல் முல்க் என்ன சொல்லப்படுகிற இந்த சூரா. ஹைர். இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் இந்த ஹதீஸ் திருமிதியில் 2891, இமாம் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபூ ஈசா திருமிதி அவருடைய ஜாமியு திருமிதி, அதாவது ஜாமியு திருமிதின்னு சொல்லலாம், சுனனு திருமிதின்னு சொல்லலாம். ஜாமியு திருமிதியினுடைய 2891 செய்தியாக பதிவு செய்திருக்கிறார்கள். 2891. இமாம் அபூ தாவூத் ரஹிமஹுல்லா, அபூ தாவூத் அஸ்-சிஜிஸ்தானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனது சுனன் அபி தாவூதினுடைய 1400 செய்தியாக பதிவு செய்திருக்கிறார்கள். இமாம் திருமிதி 2891, இமாம் அபூ தாவூத் சுனன் அபி தாவூத்ல 1400 செய்தியாக பதிவு செய்திருக்கிறார்கள். இப்னு மாஜா அல் கஸ்வீனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சுனன் இப்னு மாஜாவினுடைய 3786 செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். இமாம் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி சொல்லாங்க, இந்த ஹதீஸ் ஹசனான ஹதீஸ், இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானது என்பதாக இமாம் திருமிதி சொல்றாங்க. வஸ்ஸஹஹு ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்த ஹதீஸ் சஹீஹ்னு சொல்லி இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனது மஜ்மூஉல் ஃபத்தாவா 22ஆம் ஜுஸு 277வது பக்கத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸை சஹீஹ்னு சொல்லியிருக்கிறாங்க மஜ்மூஉல் ஃபத்தாவா, அவருடைய மஜ்மூஉல் ஃபத்தாவா என்ற புத்தகத்தில். அதே மாதிரி அல்லாமா அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாமா நாசிருத்தீன் அல் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சஹீஹ் இப்னு மாஜாவினுடைய 3053வது செய்தியாக பதிவு செய்திருக்கிறார்கள். இமாம் அல்பானியும் இந்த ஹதீஸை சஹீஹ்னு சொல்றாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். ஹைர். அப்ப இது ஒரு சிறப்பு விளங்குதானே, இது ஒரு சிறப்பு. அப்ப யார் இதை ஓதி வருகிறார், அதனாலதான் இந்த ஹதீஸுக்குரிய விளக்கத்தை இமாம் முனாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல் முனாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவர்களுடைய ஃபைதுல் கதீர் என்ற நூலில் சொல்கிற பொழுது, இந்த சூறாவை யார் தொடர்ச்சியாக ஓதி வருகிறாரோ, அடிக்கடி ஓதி வருகிறாரோ, ஓதி வாரது மட்டும் இல்லை, அதனுடைய பொருளை விளங்கணும், அந்த விஷயத்தை எங்களோட வாழ்க்கையில் அமல் செய்யணும், அதை நாங்கள் எங்களோட வாழ்க்கையால் அமல்படுத்தணும், செயல்படுத்தணும், பிற மக்களுக்கு எத்தி வைக்கணும், அதோட தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளணும். இதன் மூலமாக இறையச்சத்தை அதே மாதிரி தக்வாவை அமல்கள் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதாக இமாம் முனாவி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. இதை யார் அப்படி ஓதி வருகிறாரோ, அப்படி ஓதி வந்தால் இதை படித்து செயல்படுத்தும் நோக்கத்தில் யார் ஓதி வருகிறாரோ அவருக்காக வேண்டி இந்த சூரா என்ன செய்யும், அல்லாஹ்விடத்தில் ஷஃபாத் பரிந்துரை செய்து மன்னிக்கிற வரைக்கும், அல்லாஹ் அவரை மன்னிக்கிற வரைக்கும் ஷஃபாத் செய்யும் என்பதாக இதுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கிறார்கள்.
அதனால இந்த சூரா ஓதி வாரதுனால அந்த சூறாவுடைய ஷஃபாத்து கிடைக்கும் என்பதை இமாம் முனாவி ரஹ்மத்துல்லாஹி தனது ஃபைதுல் கதீர் 2ஆம் ஜுஸ் 574 பக்கத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் முக்கியமான புத்தகங்கள். இமாம் முனாவி எல்லாம் முக்கியமான அறிஞர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹைர். அதே மாதிரி வகால ஷேக் அப்துல் முஹ்சின் அல் அப்பாத் மிகப்பெரிய முஹத்திஸ். அவங்க சொல்றாங்க, அவர்களுடைய ஷரஹ் சுனன் அபி தாவூதினுடைய 8ஆம் ஜுஸ் 7ஆம் பக்கத்துல அவங்க சொன்னாங்க, ஹாதல் ஹதீஸ் தாலுன் அலா ஃபத்ரிஹா, சூரா அல் முல்குடைய சிறப்பை இந்த ஹதீஸ் மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அது என்னன்னு சொன்னால், யார் இதோடு நெருக்கமான உறவை தொடர்பை வச்சு கொள்வாங்களோ அவர்களுக்காக அந்த சூரா என்ன செய்யும், அல்லாஹ்விடத்துல நாளை மறுமை நாளையில ஷஃபாஅத் செய்யும், பரிந்துரைக்கும், அவருக்காக என்ன செய்யும், அல்லாஹ்விடத்துல பரிந்து பேசும் என்பதாக அப்துல் முஹ்சின் அல் அப்பாத் அவங்க இது சம்பந்தமாக சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய ஷரஹ் சுனன் அபுதாவுதுன்னு ஒரு கிரந்தம் இருந்தால் அதுக்கு ஹதீஸ் துறை அறிஞர்கள் விளக்கம் எழுதுவாங்க. அப்படி எழுதப்படுறது ஷரஹ்னு சொல்லுவோம், விரிவுரை நூல்கள். விளை சார் ஹை அதில் சொல்லியிருக்கிறார். ரைட். அடுத்ததாக இன்னும் ஒரு சிறப்பு வருது. இது முதலாவது சிறப்பு, சூரா அல் முல்க் சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய முதலாவது சிறப்பு இது. இன்னும் ஒரு சிறப்பு வருது. இமாம் நசாய் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய சுனனுல் குபுராவில் பதிவு செய்திருக்கிறார்கள். நசாய் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சுனனுல் குபுராவில் பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது 10,547 செய்தி, 10,547 செய்தி. அதே மாதிரி இமாம் நசாய் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஃபி அமலில் யௌம் வல் லைலா, அவருடைய அமல் யௌம் வல் லைலா என்ற கிரந்தத்தில் 711 செய்தியாக பதிச்சிருக்கிறார்கள். அதாவது அப்துல்லாஹி பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யார் ஒரு மனிதர் தபாரக்கல்லதி பியதில் முல்க் இந்த சூரா ஓதுவாரோ அவருக்கு கபருடைய வேதனையில் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும். அல்லாஹு தாலா கபருடைய வேதனையில் இருந்து அவரை பாதுகாப்பான் என்ற செய்தியை அப்துல்லாஹி மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்றாங்க. இந்த செய்தியில ஒரு மேலதிகமா ஒரு வாசகம் வருது என்னண்டா, குல்ல லைலா ஒவ்வொரு இரவும் வார அந்த துண்டு பலவீனமானது. அதாவது சூரா முல்க ஒவ்வொரு இரவும் வரக்கூடிய செய்தி பலவீனமானது. ஆனா கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு பெறுவார் என்ற அந்த பகுதி சஹீஹானது. அதே ஹதீஸ்ல தான் இந்த துண்டு வருது, குல்ல லைலா ஒவ்வொரு இரவிலையும் ஓதுறண்டு. இப்ப இந்த ஹதீஸை மேலோட்டமா பார்த்தால் அந்த ஒவ்வொரு இரவிலும் இந்த சூரா அல் முல்க ஓதினா அவர் கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்று எங்களுக்கு மேலோட்டமா பார்த்தா அந்த ஹதீஸை பார்த்தா அப்படிதான் சொல்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த செய்தியில வரக்கூடிய ராவி, இதை சொல்லக்கூடிய அறிவிப்பாளர் அதாவது மின் தரீகி அர்ஃபஜா இப்னு அப்துல் வாஹித் அன் ஆசிம் இப்னு அபி, அந்த இப்ப அர்ஃபஜா இப்னு அப்துல் வாஹித் என்பவர் அவர் அறிவிக்கிற இந்த செய்தியில இப்படி வருது. ஆனா அவரை விட பலமானவர்கள் அறிவிக்கிற செய்தி, குறிப்பாக சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அறிவிக்கிற அந்த செய்தியை பொறுத்தவரையில இந்த பகுதி இல்லை, ஒவ்வொரு இரவும் உண்டு. அப்ப இது ஹதீஸ்ல இது வேற விதிகளோட சம்பந்தப்பட்டது. நான் இப்ப அந்த இதை உங்களுக்கு விரிவா சொல்ல இல்லை. அதாவது அந்த அர்ஃபஜாவார் ரிவாயத் அவருடைய அறிவிப்பின் பிரகாரம் ஒவ்வொரு இரவும் வார செய்தி அந்த துண்டு மட்டும் பலவீனமானது, அந்த விஷயம் சஹீஹானது. அதை எப்படி நம்ம விளங்கிக் கொள்றதுங்கிறதெல்லாம் ஹதீஸ்ல அந்த ஹதீஸ் கலையில அதோட சம்பந்தப்பட்ட விதிகள் இருக்குது. அதெல்லாம் விரிவாக பேசப்பட வேண்டியது இப்ப இங்க நான் பேச எனக்கு இந்த நேரம் போதாது. அப்ப அதனால சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரை விட பலமானவருடைய அறிவிப்பு வருது. அதுல இந்த குல்ல லைலாங்கிறது கிடையாது. அப்ப எனவே ஒவ்வொரு இரவும் உண்டு இல்லை, எப்போ வேண்டாலும் ஓதிக்கொள்ளலாம். அதிகமா ஓதணும் என்பதுதான் என்னுடைய அர்த்தம். ஏன்னா ஃபரவல் ஹாக்கிம் 3839 மின் தரீக் இப்னுல் முபாரக் வத்தபரானி ரஹிமஹுல்லாஹ் ஃபில் கபீர் முஅஜம் அல் கபீர் மின் தரீக் அப்துர் ரஸாக் கிலாஹுமா அன் சுஃபியான் அன் ஆசிம் அன் ஸிர் அன் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கால். அப்படி அந்த அறிவிப்புகள்லாம் வருது. இப்ப இதெல்லாம் தேவையில்லை, தபரானி ஹாக்கிம் இதெல்லாம். இப்ப இதுல என்ன சுருக்கம் என்று சொன்னால், இவருடைய அறிவிப்பு அர்ஃபஜாவுடைய ரிவாயத் ஷாதுனா தன்னை விட பலமான ஒருவருக்கு முரணாக அறிவிக்கிறது வரும். அப்ப இவருடைய ஹதீஸ் லைஃபாக மாறிவிடும். யார் இவருக்கு முரணாக அறிவிக்கிற மிக நம்பகமானவருடைய செய்தி மஹ்ஃபூத், அதுதான் நம்ம சட்டத்துக்கு எடுப்போம். அப்படி நிறைய ஹதீஸ்கள் இருக்கும் இல்லைங்களா? அதுல இப்போ உதாரணமாக அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதன் வஸீலத்துல் ஃபதீலா வபஅத்து மகாம் மஹ்மூதன் அல்லதி வஅத்த இன்னக லா துக்லிஃபுல் மியாத்ங்கிறது ஷாது.
அந்த துண்டு சஹி என்று சில அறிஞர் சொன்னாலும் அது ஒரு ராவி தன்னை விட பலமானவர்களுக்கு முரண்பட்டு அறிவிக்கிற ஒரு பகுதி வரும் ஷாத் மஹ்பூத் ஹதீஸ்ல. ஹைர் இதுல அல் மஹ்பூத் அந்த குல்ல லைலாங்கிறது கிடையாது. அதேதானே குல்ல லைலா ஒவ்வொரு இரவையிலே மோதணுன்ற அவசியம் கிடையாது. அப்ப அடுத்தது இன்னொரு விஷயம், சஹீஹானது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு வர ஹதீஸ் இதுல சஹீ கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இந்த செய்தின்னு சொல்லி சஹீ இல்லை. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய கருத்து தான் சஹீ, அதுதான் சஹீஹானது. அடுத்தது இப்ப நீங்க யோசிப்பீங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்டு இந்த செய்தி சஹீ இல்லைண்டா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்ன செய்தி தானே இது, ஒரு சஹாபியோட கருத்து தானே அப்படின்னு நினைப்பீங்க. சஹாபியுடைய கருத்து ரசூலா சொன்னாங்க. அதாவது ஒரு சஹாபியுடைய கருத்துக்கு ஹதீஸ்ல மௌகூஃப்னு சொல்லுவோம். ரசூலுல்லாஹ் தொட்டு அறிவிச்சா அது மர்ஃபூ. சஹாபி ஒருவர் தன்னுடைய கருத்தை சொன்னா மௌகூஃப். மௌகூஃப் மர்ஃபூ. இது உஸூல் ஹதீஸ் வகுப்பாக்க நான் விரும்ப இல்லை, லேசா சுருக்கமா சொல்லிட்டு நான் வாரேன். அப்ப மௌகூஃப்னா சஹாபி சொல்லுது. இப்ப தாபிஈ ஒரு தாபி சொன்னா அது மக்தூ, இப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் இப்ப சஹாபி ஒருவர் ஒரு கருத்தை சொன்னால் அந்த கருத்து மௌகூஃபா இருந்தாலும் சில கட்டங்களில் அதுக்கு ஹுக்கும் சட்டம் மர்ஃபூ என்று வரும். அதாவது ஒரு சஹாபி இது அவராக சொல்றதுக்கு வாய்ப்பில்லை, ரசூலுல்லாஹ்வை கேட்டுத்தான் சொல்லியிருப்பாங்க என்று சொல்லப்படுற இடத்துல அந்த சஹாபி எல்லோருமே நீதமானவர்கள், அவங்கள பொய் சொல்ல மாட்டாங்கன்ற ஒரு பொதுவான விதியின் அடிப்படையில இது ரிவாயா மௌகூஃபா, இது மௌகூஃபான செய்தியாக இருந்தாலும் ஹுக்கும் இதனுடைய சட்டம் இது ஹுக்முர் ரஃபா, ஹுக்முல் மர்ஃபூ உடைய சட்டத்தில் இருக்கும். இப்படி நிறைய செய்திகள் இந்த மாதிரி வரும். அதாவது சஹாபி சொன்னாலும் சஹாபி இவர் அவருடைய சிந்தனையில சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை, இது ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டுதான் சொல்லுவாங்கன்ற இடம் அது இதுதான். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு சொல்ல இருந்து அவருடைய இஷ்டப்படி சொல்ல மாட்டார், அது சஹாபி பொய்யும் சொல்ல மாட்டார். எனவே இந்த சஹாபியினுடைய இந்த செய்தி அவர் சொன்னதாக சொல்லப்படுற இந்த செய்தியினுடைய சட்டம் ரசூலுல்லாஹ் சொன்னதாக மாற்றப்படும். அந்த அடிப்படையில் இந்த ஹதீஸ் என்ன, இது மர்ஃபூவான செய்தி, ரசூலுல்லாஹ் சொன்னதாக கருதப்படுகிற சஹீஹான ஒரு செய்தி. அடுத்தது அடுத்த சிறப்பு சம்பந்தமா இன்னொரு ஹதீஸ் வருது. அது பொதுவாக மக்கள்கிட்ட பரவலாக இருக்கிறதுனால அதை சொல்லி போட்டு அடுத்த சூராவுடைய விளக்கத்துக்கு வருவோம். என்னன்னு சொன்னால், இப்ப ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அறிவிப்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான லா யனாமு ஹத்தா யக்ரா அலிஃப் லாம் மீம் தன்சீல், அலிஃப் லாம் மீம் தன்சீல் வ தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரா சஜ்தாவும் சூரா முல்க்கும் ஓதாமல் தூங்க மாட்டார்கள். எழுதுறதுக்கு முன்னாடி நான் முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் திரும்ப வெட்டுவீங்க. உள்ள கேளுங்க. இல்லைஞ்சா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் முடிக்கல, இதா எங்க வருது நான் ஆதாரம் சொல்லிக்க அப்புறம் எழுதுங்க, இல்லைன்னா நான் இட்டு கட்டப்பட்டதையும் சரியானது மாதிரி தான் சொல்லுவேன் நான் விளங்கப்படுத்துறதுக்கு. இப்ப இப்படி ஒரு செய்தி பரவலாக இருக்குது. வஃபி ஹதீஸ் ஜாபிரின் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான லா யனாம் ஹத்தா யக்ரா அலிஃப் லாம் மீம் தன்சீல் வ தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க். அலிஃப் லாம் மீம் தன்சீல் என்ன சூரா? சூரா சூரா சொல்லுங்க. சூரா சஜ்தா, சூரா சஜ்தா. அப்ப அலிஃப் லாம் மீம் தன்சீல், அலிஃப் லாம் மீம் தன்சீல் அது சம்பந்தமாக ஒரு ஹதீஸ் வருது. அல்லதா ரைட். அப்ப அந்த அலிஃப் லாம் மீம் தன்சீல் இந்த ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலிஃப் லாம் மீம் அதாவது சூரா சஜ்தாவையும் தபாரக்கல்லதி ஓதாமல் தூங்க மாட்டார்கள் என்று ஹதீஸ் வருது. இந்த ஹதீஸ் திருமிதியில 2892 செய்தியா வருது. அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதை சஹீஹ்னு சொல்றாங்க. ஆனால் இந்த ஹதீஸ் லைஃபான ஹதீஸ், இந்த ஹதீஸ் மஅலூல் ஹதீஸ்ல இது பலவிதமான ஹதீஸ். மஅலூல் இப்ப சொன்னா அதெல்லாம் உங்களுக்கு குழம்பிடும். ஹைர். அப்ப இந்த ஹதீஸ் பலவிதமான ஹதீஸ். வலைசான இமாம் இப்னு அபி ஹாத்திம் அர்-ராஸி ரஹிமஹுல்லாஹ் தனது அல் இலல் கிரந்தம் 1668 செய்தியில 1668 செய்தியில இமாம் இப்னு அபி ஹாத்திம் அர்-ராஸி ரஹிமஹுல்லாஹ் பதிவிட்டிருக்கிறாங்க, இந்த ஹதீஸ் மஅலூல், இல்லத்துள்ள ஹதீஸ், பலவிதமான ஹதீஸ். அதே மாதிரி வஅல்லல் தாரகுத்னி ரஹிமஹுல்லாஹ், தாரகுத்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸ் அவர்களும் இலல்
இமாம் தாரகுத்னி ஹதீஸை வந்து முஅல்லல் ஹதீஸ் லைஃப்னு சொல்லியிருக்கிறாங்க, மஅலூல். அது மாதிரி இலலுத்தார குத்னியில் 13ஆம் ஜுஸ் 340 பக்கத்தில் பதிவு இருக்கிற. அது மாதிரி ஹாஃபித் பின் ஹஜர் நிறைய அறிஞர்கள் இந்த ஹதீஸ் வந்து பலவீனமானது என்ற கருத்தை தான் சொல்கிறாங்க. இது சம்பந்தமாக ஒரு ஆய்வு நான் பேசியிருக்கிறேன், இப்போ இல்லை இதில் ஏன் பல அறிவிப்பாளர் வரிசையில் என்ன பிரச்சனை இருக்குது என்று சொல்லி. இது வந்து உண்மையிலே பலவீனமான ஹதீஸ் தான், மிக பலவீனமான ஒரு ஹதீஸ். இப்போ இதை வந்து நிறைய ஓதுறதை நம்ம பார்ப்போம். இதை ஓதாமல் தூங்க மாட்டாங்க நிறைய பேர், இல்லை சார். இப்போ நீங்கள் சூரா அல் முல்க் சிறப்பு பார்த்தீங்க, சூரா சஜிதா வேறு சிறப்புகள் அதில் இருக்குது. அது தஃப்சீர் நான் பேசியிருக்கிறேன், சூரா சஜிதாவுடைய தஃப்சீர், அதில் அந்த சிறப்பு பேசி சொல்லியிருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல இந்த சூரா அல் முல்கோட சம்மந்தப்பட்டு வரதுனால இது ரெண்டையும் ஓதாமல் ரசூலா தூங்க மாட்டாங்க என்று வரக்கூடிய ஹதீஸ் வந்து விளங்கி கொண்டாங்க. என்னன்னா இது பலவீனமான ஹதீஸ். ஆனால் சூரா அல் முல்குடைய சிறப்பு எப்பயும் ஓதிக்கொள்ளலாம், ஒவ்வொரு இரவு ஓதணும்னு கிடையாது. அந்த ஏற்கனவே நான் சொன்ன ஹதீஸை விளங்கிக்கொள்ளணும். ஒவ்வொரு இரவு ஓதுறது, அதே மாதிரி ரசூலா இதை ஓதாம தூங்க மாட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு இரவும் குறித்த ஒவ்வொரு இரவிலையும் இதை ஓதணும் என்று எந்த ஆதாரபூர்வமான செய்தியும் கிடையாது. அப்ப என்ன விளங்கி கொள்ளணும்னா நம்ம அடிக்கடி ஓதிக்கொள்ளலாம், இந்த சிறப்பை கருதி அடிக்கடி ஓதிக்கொள்ளலாம். இப்ப எந்த சூரா உடைய சிறப்பு சொல்லப்பட்டாலும், எந்த சிறப்புடைய சூறாக்களுடைய சிறப்பு சொல்லப்பட்டாலும் நம்ம வந்து அதையே ஓதிக்கிட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை. இப்போ சூரா பக்கரா ஓதுனா பரக்கத்து உண்டாகும் சொல்லி ஒவ்வொரு நாளும் அதையே ஓதிட்டு குர்ஆனை ஓதுற இல்லை. அது ஏன் நாம இதை சொல்றோம், இந்த சிறப்பு பலவீனமானது, இது பலமானது, இது அடிக்கடி ஓதுங்கன்னு நம்ம ஏன் சொல்றோம்டா, சிலர் என்ன செய்வாங்கன்னா மனசில் ஓதிக்கிட்டே முடிச்சிடுவாங்க, குர்ஆன் ஓதுறதே இல்லை. அப்ப அதுல குறிப்பிட்ட சில சூறாக்கள் மட்டும் ஓதுவாங்க, வேற குர்ஆனை தொட்டு பார்க்க இல்லை. சிலர் சூரா பக்கரா பரக்கத்துக்கு உண்டானும் சொல்லி சூரா பக்கரா மட்டுமே ஓதுறது, வேற குர்ஆன் ஓதுறது இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. இப்போ சூரா பக்கரா ஓதுறதுக்கு ஒரு டைமை வச்சிருங்க, ஒதுக்கி வச்சிருங்க. அதே மாதிரி குர்ஆன் ஓதுறதுக்கு வேற டைமை ஒதுக்கி வைங்க. 2 நாளைக்கு ஒருக்கா 5 நாளைக்கு ஒருக்கா சூரா பக்கரா ஓதுங்க, அப்புறம் ஆல் இம்ரான் அதை ஓதுங்க. அதே மாதிரி வேற வேற சூறாக்கள் ஓதிக்கொள்ளுங்க. இப்ப நீங்க அடிக்கடி ஓதணும், ஷைத்தான்ல பாதுகாப்பு கிடைக்கணும், பரக்கத்து உண்டான அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க அதை ஒரு நாளைக்கு 5 பக்கம் 6 பக்கம் அல்லது ஒரு நாளையில சூரா பக்கரா ஓதி திரும்ப இன்னொரு வாரம் விட்டு அந்த ஒரே பக்கராவை ஓதி குர்ஆன அடுத்த சூறாக்களை தொடாம ஆகிடக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கணும், பேலன்ஸ் பண்ணி தான் இருக்கணும். குர்ஆன் அதிகமா திருப்பி திருப்பி ஓதணும். இப்ப சூரா வேற வேற சூறாக்களோட சிறப்பு குல் ஹுவல்லாஹ் 3 முறை ஓதுனா முழு குர்ஆன் ஓதுன நன்மை கிடைக்குன்னு வருது, அசையன் ஹதீஸ். அப்ப அதுக்குன்னு ஒரே குல் ஹுவல்லாஹ் சூரா திருப்பி 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 ஒவ்வொரு நாளைக்கு 10 குர்ஆன் முடிச்சுட்டீங்கன்னு சொல்லி யாரும் சொல்றது இல்லை. அது சிறப்பு கிடைக்கும், ஆனால் அந்த சிறப்பு கிடைக்கிறது என்பதனால அடுத்த குர்ஆனுடைய வசனங்களை ஓதுறதுல இருக்கிற அந்த மகத்துவம் சிறப்பும் இல்லாமல் ஆகிடக்கூடாது. அப்ப அது ரெண்டையும் கவனிச்சு தான் என்ன செய்யணும், நாங்க இதை அமல்களில் கொண்டு வர வேண்டும். ரைட். இப்ப இந்த செய்திகளை இப்ப உதாரணமாக சிலர் இந்த செய்திகளை இது அல்லாத பலவீனமான செய்திகள் சொல்லுவாங்க. சில அறிஞர்கள் இந்த செய்திகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது, பலவீனம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஹதீஸ்கள் ஆய்வு செஞ்சு பார்க்கும்பொழுது இந்த 2 செய்தியுமே ஆதாரபூர்வமானதாகத்தான் இருக்கிறது. ஒரு சில அறிஞர்கள் லேசா சின்ன பலவீனங்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதை மேலோட்டமாக பார்க்கிற பொழுது அப்படி இருக்கும். ஆனால் இதை விரிவாக ஆய்வு செஞ்சு பார்க்கிற பொழுது இது 2மே சஹீஹான சிறப்பு தான். ஒன்று அந்த குறித்த நபருக்காக மறுமையில ஷஃபாஅத் செய்யும், கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாக்கும் என்பது 2ம் ஆதாரபூர்வமான செய்தி. ஒன்றல்ல ரெண்டல்ல பல அறிஞர்கள், குறிப்பாக இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதே மாதிரி அல்லாமா நாசிருத்தீன் அல் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற பெரும் அறிஞர்கள்லாம் இந்த ஹதீஸ்ல சஹீஹ்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹைர். இப்ப பாருங்க, இப்ப இந்த சிறப்பு சூரா அல் முல்குக்கு இருக்குது என்பதை நம்ம என்ன செய்யும் பார்த்தோம். இப்ப சூரா அல் முல்க் முதலாவது வசனத்தை பாருங்க. தபாரக்கல்லதி பியதிஹில் முல்கு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். தபாரக தபாரக தபாரக்கண்டா என்ன? தபாரக தபாரக்கண்டா பரக்கா, பரக்கத், பரக்கத் அருள் வளமிக்க, அருள் வளம். உதாரணமாக பரக்கத்னா அருள் வளம் சொல்லுவோம், பரக்கத்தானது, பரக்கத்னா அருள் வளம்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அது மாதிரி பாக்கியம் என்று சொல்லுவோம். இப்ப தபாரக் அருள் வள மிக்கவன், அருள் வளம் மிக்கவன் என்று சொல்லுவோம் தபாரக். அதே மாதிரி பாக்கியமுடையவன், பாக்கியமுடையவன், தபாரக்க பாக்கியமுடையவன், அருள் வளம் மிக்கவன். அல்லதி அவன் யார்? அருள் வளம் மிக்கவன் பாக்கியமுடையவன் யார்? அல்லதி தபாரக் அல்லதி. இது மனசுல அதை பதிஞ்சா உங்களுக்கு அதை ஓதும் போது அப்படியே உங்களுக்கு மனசுல வரும். அதுதான் சொல்லித்தரேன்.
இப்ப ஒரு விஷயத்தை சொல்லி போட்டு விளங்கப்படுத்துறதுக்கு, ஜா ரஜுல், ஒரு மனிதர் வந்தார், அவர் யார்? அல்லதி ஹுவல்லதி. இப்ப ஹுவல்லாஹுல்லதி லா ஹுவல்லாஹுல்லதி, அவன் யார் என்றால், அப்ப அல்லதிங்கிறது அவன் எத்தகையவன் என்றால், அவன் யார் என்றால் ஹுவல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லாஹு. அப்ப ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா ஒரு ரஹ்மானுர் ரஹீம், அந்த விளங்கப்படுத்துறது வரும். அவ்வளவுதானே? அப்ப அல்லதி அல்லதி, அது மாதிரி அல்லத்தி பெண்பாளுக்கு, இது அல்லதி. தபாரக்கல்லதி, அந்த பாக்கியமுடையவன் யார்? அல்லதி பியதிஹில் முல்க், அவனுடைய கையில் தான் ஆட்சி இருக்கிறது. அப்ப எவனுடைய கையில், எவனுடைய கையில், எவனுடைய கரத்தில் வானம் பூமியினுடைய ஆட்சி, இம்மை மறுமையினுடைய ஆட்சி, அதிகாரம் இருக்கிறதோ அவன் மிக மிக பாக்கியமுடையவனாக இருக்கிறான். தபாரக தபாரக ஸ்மு ரப்பிக தில் ஜலாலி வல் இக்ராம். எந்த சூறால வருது? சூரா ரஹ்மான். மாஷா அல்லாஹ். தபாரக ஸ்மு, அவனுடைய இஸ்ம் என்ன? தபாரக், பரக்கத்தாகிவிட்டது, அருள் வளமிக்கதாகிவிட்டது. تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير. بيده الملك وهو على كل شيء قدير. وهو அவன் على كل شيء, ஒவ்வொன்றின் மீதும், ஒவ்வொரு பொருளின் மீதும் கதீர். கதீர்னா சக்தி உடையவனாக இருக்கிறான். குதுரா, குதுரா, குதுராலேந்து கதீர், ஆற்றல் உடையவன், சக்தி உடையவன். வஹுவ அவன், வஹுவ அவன், வ இன்னும் ஹுவ அவன், அலா குல்லி ஷைஇன் கதீர், அலா குல்லி ஷைஇன் கதீர், வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இப்ப இந்த வசனம், முதலாவது வசனம் அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹ்வுடைய சக்தி, அவனுடைய மகத்துவம், அதை பற்றி சொல்லு. அல்லாஹ் அந்த சூரா அப்படிதான் ஆரம்பிக்கிறான். தபாரக்கல்லதி, அப்ப நமக்கு மனசுல வரணும், தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க், அவனுடைய கையில தான் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது. எவனுடைய கையில் ஆட்சி அதிகாரம் இருக்கிறதோ, இந்த உலகத்தினுடைய, மறுமையினுடைய, வானத்தினுடைய, பூமியினுடைய, மனிதன் எல்லா வகையான ஆட்சி அதிகாரம் அவனுக்கே சொந்தமானது. குல் இல்லாஹும்ம மாலிகல் முல்க் துத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير. قل اللهم, நபியே சொல்லுங்க, قل اللهم, அல்லாஹ்வே நீ யார்? قل اللهم மாலிகல் முல்க், அரசர்களுக்கெல்லாம் அரசன் அவன். தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க், அவன் அரசன் மட்டும் அல்ல, அரசர்களுக்கெல்லாம் அரசன். அப்ப நபியே சொல்லுங்க இத, குல் இல்லாஹும்ம மாலிகல் முல்க் துத்தில் முல்க மன் தஷா, நீ நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறாய். வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா, நீ நாடியவர்களிடமிருந்து ஆட்சியை பிடுங்கி எடுக்கிறாய். அல்லாஹ் கொடுக்கிறான், எடுக்கிறான்னு சொல்ல இல்ல, பிடுங்கி பறிச்சு எடுக்கிறான். ஆட்சி கொடுக்கப்பட்ட அதுல இருந்து கலட்டி எடுக்கிற கஷ்டம். யாருக்காவது ஆட்சி அதிகாரம் பொறுப்பு கிடைச்சிட்டா அந்த இடத்துல இருந்து அவரை அப்புறப்படுத்துறது சரியான கஷ்டம். அடிச்சு விரட்டுற அளவுக்கு அவரை அந்த கதிரை இறுக பற்றி பிடிச்சு கொள்வாரு. அல்லாஹ் அங்க எடுப்பேன்னு சொல்லல, பிடிச்சு பறித்து எடுப்பேன்னு சொல்றான். இந்த வார்த்தையோட விளங்கப்படுதுன்னு விளங்குதா? யாரும் அந்த ஆட்சிங்கிற ஒரு போதை மாதிரி, அதுக்கு அடிக்ட் ஆகிட்டால் அதுல இருந்து வெளியே வர கஷ்டம். என்ன பொய்ய சொல்லி ஏமாத்தி களவு செஞ்சு எப்படி வாக்குறுதி மோசடி எல்லாம் செஞ்சும் அதுல எரிக்கதான் பார்ப்பாங்க. அதனால அல்லாஹ் கொடுப்பேன் எடுப்பேன்னு சொல்லல, பறிச்செடுப்பேன்னு சொல்றான். அப்ப துத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா, நாடியவர்களிடம் இந்த ஆட்சியை பறித்தெடுப்போம். அப்படியே சொல்லுங்க, வ துஇஸ்ஸு மன் தஷா, நீ நாடியவர்களை கண்ணியப்படுத்துகிறாய். வ துதில்லு மன் தஷா, நாடியவர்களை இழிவுபடுத்துகிறாய். பியதிக்கல் கைர், உன்னுடைய கரத்தில் தான் கைர் இருக்கிறது. இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், நீ ஒவ்வொன்றின் மீதும் சக்தி பெற்றவனாக இருக்கிறாய். அவ பாருங்க, கண்ணியம் அது அல்லாஹ் கொடுக்கிறது, இழிவு அது அல்லாஹு தாலா நாடுனா இழிவுபடுத்துவான், வீட்டு மூலையில இருந்தாலும் இழிவுபடுத்துவான். அல்லாஹு தாலா யாரையும்
அல்லாஹ் தஆலா யாரை நினைக்கிறானோ அவர்களை கண்ணியப்படுத்துவான், யாரை நினைக்கிறானோ இழிவுபடுத்துவான். அவனுடைய கரத்துல தான் எல்லா கயிறும் இருக்கிறது, அவனுடைய கையில தான் ஆட்சி இருக்கிறது. பியதிஹில் முல்க், ஆட்சி அதிகாரம் அவனுடைய கையில இருக்கிறது. நாளை மறுமையில் அல்லாஹ் எல்லா மனிதர்களையும் அழிச்சு போட்டு அல்லாஹ் கேட்பான், லிமனில் முல்குல் யௌம், எல்லாரையும் அல்லாஹ் அழிச்சு போட்டு கேட்பான். கடைசியில் யாருமே பதில் சொல்லியிருக்க மாட்டாங்க. லிமனில் முல்குல் யௌம், இன்றைய நாள் ஆட்சி அதிகாரம் யாருக்குரியது? யாரும் பதில் சொல்லியிருக்க மாட்டாங்க. அல்லாஹ் பதில் சொல்லுவான், லில்லாஹில் வாஹிதில் கஹார், அல்லாஹ்வுக்கே உரித்தானது, அந்த தனித்திருக்கக்கூடிய அல் வாஹித் ஒருவனாகி அல்லாஹ்வுக்கு மாத்திரம் உரித்தானது, அல் கஹார் அவன் அடக்கி ஆளக்கூடியவன். அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற சின்ன சின்ன அதிகாரங்கள், சின்ன சின்ன ஆட்சி, பலம், இதெல்லாம் அல்லாஹ் தஆலா கொடுப்பான் சோதனையாக. ஃபிரௌனுக்கு அல்லாஹ் கொடுத்து பார்த்தான், அவன் நெருங்க இல்லை. அவன் நினைச்ச என்ன, ஃபகால அன ரப்புகுமுல் அஅலா, ஃபகால அன ரப்புகுமுல் அஅலா, அவன் ஆட்சி எடுத்துக்கொண்டு நான் உங்களை ரப்புன்னு சொன்னான். அல்லாஹ் கடலுக்குள்ள அழிச்சிட்டான். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் இருந்த மன்னன், அவனுக்கு அல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான், அவனையும் அல்லாஹ் அழிச்சான். அப்ப யாரெல்லாம் அல்லாஹ்வை கொடுத்த அருள்களை கொண்டு, அல்லாஹ் கொடுத்த ஆட்சியை கொண்டு, அதிகாரத்தை கொண்டு அல்லாஹ்வை நெருங்கினார்களோ அவர்கள் அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். அவர் என்ன சொன்னாரு, ஹாதா மின் ஃபضل ரப்பி, என்ற ஒண்ணும் இல்லை, இது என்ற ரப்பு தந்த ஃபضل, அல்லாஹ் தந்த கண்ணியம், அல்லாஹ் தந்த சிறப்பு, என்ன சோதிக்க தந்திருக்கிறான். இது அல்லாஹ் உணர்த்தி போட்டு அடுத்த வசனத்துல சொல்றதை பார்த்தா நீங்க விளங்குவீங்க. இப்ப அல்லாஹ் எல்லா சிறப்புகளையும் கொடுக்கிறது சோதிக்கத்தான். அப்ப அல்லாஹ் அவனை பத்தி முதலாவது அறிமுகப்படுத்துறான். நான் யார், என்னுடைய ஆட்சி என்ன, அதிகாரம் என்ன, உங்களோட ஒவ்வொன்றையும் நான், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொன்றையும் நான் என்ன செய்யறேன், என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறேன். உங்களோட மனிதராகிய உங்களையும் என்ற கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறேன். உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகளை என்ற கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறேன். நான் அதை அவதானிச்சுட்டு இருக்கிறேன். உங்களுடைய எண்ணங்கள் ஊசலாடுறது, உங்களோட சிந்தனைகள், உங்களுடைய நடத்தைகள், உங்களுடைய கண்ணினுடைய அசைவுகள், நீங்க மனசுல வந்து வந்து போற வஸ்வசா ஊசலாட்டங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். அதையும் தாண்டி இங்கு உலகத்தில் இருக்கிற ஒன்று நடக்கணுமாக இருந்தால் அது அல்லாஹ்வுடைய நாட்டமின்றி, அல்லாஹ்வுடைய ஏவலின்றி அது நடக்காது. மரத்தில் இருந்து ஒரு காஞ்ச இலை விழுகிறதா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அனுமதியின்றி விழாது. அல்லாஹ்வுடைய அனுமதி தேவை, அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹு தாலாவுடைய அந்த சக்திக்குட்பட்டு, அவனுடைய அதிகாரத்துக்குட்பட்டு இருக்கிற முழு பிரபஞ்சமும் அவனுடைய அனுமதியின்றி, அவனுடைய அறிவின்றி எதுவுமே நடக்காது. எதுவும் நடக்காது, மனிதர்களால் எதுவுமே செய்ய முடியாது. அல்லாஹு தாலா கையை தந்திருக்கிறான், அதை அசைக்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய உதவி தேவை. நாடுனால் கையிருக்கும் அசையாது, கண்ணிருக்கும் பார்க்க இயலாது, காலிருக்கும் நடக்க இயலாது. அல்லாஹ் இதை தந்தது ஒரு அருள், அதை செயல்படுத்த வைக்கிறது அல்லாஹ்வுடைய இன்னொரு அருள். எங்களுக்கு எல்லாரும் சொல்லிமாரி 50 வருஷம் வரைக்கும் நாங்கள் அப்படித்தான் இருப்போம் சொல்லலாது. நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். இது அல்லாஹ் எனக்கு தந்த அமானிதம், அல்லாஹ் எனக்கு தந்த கிஃப்ட், இது அல்லாஹ்க்கு விருப்பமானதை பயன்படுத்தணும். ரெண்டாவது, அமானிதம் அடிப்படையில் சோதனை, இதுல நம்ம அல்லாஹ்வை நெருங்கக்கூடியவர்களாக, அந்த சோதனையில சித்தி அடையக்கூடியவர்களாக இருக்கணும் என்பதை நம்ம உணரணும். அதான் அல்லாஹ் சொல்றான், எனக்கு எல்லாமே என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது, நீயும் என்ன கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறாய். நாளை உன்னுடைய ஒவ்வொரு செயல் பற்றியும் நான் விசாரிப்பேன். ஏன்னா எனக்கு ஒவ்வொன்றின் மீதும் அல்லாஹ் ஆற்றல் பெற்றிருக்கிறான். எனக்கு என்னுடைய சக்தி, அல்லாஹ் குன் என்றால் ஃபயகூன், அல்லாஹ் குன் நடக்கட்டும் ஆகுக என்று அல்லாஹ் ஆகு என்று சொன்னாலே ஃபயகூன், அது நடந்துவிடும். ரைட். இப்ப அல்லாஹு தாலா இதை மனிதனுக்கு உணர்த்துறதுக்காக சொல்றான், தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அதை சொல்லிப்போட அல்லாஹ் சொல்றான், அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா வஹுவல் அஸீஸுல் கஃபூர். அங்க கதீர்னு முடிச்சான் அல்லாஹ், அங்க கஃபூர்னு முடிக்கிறான். இந்த வசனத்தை விளங்கினா நீங்க இன்னும் அதனுடைய ஆழமான கருத்தை புரிந்து கொள்ளலாம். அல்லதி ஹலகல் மௌத்த, மௌத்தை படைத்தான். ஹலகண்டா என்ன, ஹலகண்டா என்ன, படைத்தான். அப்ப மௌத்த அல்லாஹ் படைச்சான். இந்த உலகத்தில் அல்லது ஹலக அல் மௌத், மௌத்த அல்லாஹ் படைச்சான். மௌத்தையும் அல்லாஹ் மௌத்தாக்குவான், தெரியுமா? அது
மௌத்தால் மாஷா அல்லாஹ். அதாவது மறுமையில நாளைக்கு அல்லாஹ் தாலா சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போனோன்னு நரகவாசிகள் நரகத்துக்கு போனோடனே ஆற்றிட தோற்றத்துல கொண்டு வந்து மௌத்தாக்கிடுவான். மௌத்து இருக்குதானே, அது மௌத்துக்கும் ஒரு மௌத்து இருக்குது. அப்படின்னா என்ன, அதுக்கு பிறகு சொர்க்கவாதிகள் மௌத்தாக மாட்டாங்க, ஏன்னா மௌத்து ஆகிடுது. அதுக்கப்புறம் ஒரு மௌத்து இல்லை. அப்ப சொர்க்கத்துக்கு போனா அல்லாஹ் மௌத்தாக்கும் பொழுது சொர்க்கவாதிகளுக்கு எப்படி அந்த ஒரு இன்பம் இருக்கும். இதுக்கப்புறம் நான் மௌத்தாகவே மாட்டேன், இந்த இன்பத்திலே இருப்பேன்டா, அது எப்படி ஒரு இன்பமான ஒரு நிலை. அப்ப அல்லாஹ் சொல்றான் ஹலக்கல் மௌத்த அல்லாஹ் படைச்சிருக்கிறான், ஒரு ஹயாத்தையும் படைச்சிருக்கிறான். யாருக்கு? மனிதனுக்கு அல்லாஹ் படைச்சிருக்கிற நோக்கம் என்ன? மௌத்தையும் ஹயாத்தையும் அல்லாஹு தஆலா படைச்சு இந்த மனிதனை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறதனுடைய நோக்கம் என்னென்றால் லியபுலுவக்கும். எதற்கு? லியபுலுவக்கும், அவன் உங்களை சோதிப்பதற்கு. எப்படி? ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் யார் செயலால் மிக அழகானவர் என்பதை அவன் பரிசீலிப்பதற்காக, சோதிப்பதற்காக அல்லாஹு தஆலா மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்திருக்கிறான். அவன் யாவற்றை மிகைத்தவன், அல் அசீஸ் வஹுவல் அசீஸ் அல் கஃபூர், மிக்க மன்னிப்பவன், மிக்க மன்னிக்கிறவன், மிகவும் மன்னிக்கக்கூடியவன். ரைட், பாருங்க. இப்ப அல்லதி ஹலகல் மௌத், அல்லாஹ் மௌத்தை முதல்ல சொல்றான், ரெண்டாவது ஹயாத்தை சொல்றான். அல்லது ஹலக்கல் மௌத்த, ரெண்டாவது ஹயாத். இது ஒன்று மௌத் ஹயாத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். ரெண்டாவது ஒன்று இதுல நம்ம என்ன விளங்கிக் கொள்ளணும் என்றால், உண்மையான ஹயாத் என்பது இந்த உலக வாழ்க்கையில உள்ள ஹயாத் அல்ல. இது ஹயாத்தை ரெடி பண்றதுக்குரிய ஹயாத். ஹயாத்துன்னு அது நிரந்தரமானதாக இருக்கணும். ஹயாத் அதுக்கப்புறம் மௌத் அதுக்கப்புறம் ஹயாத், இந்த மனித வாழ்க்கை. இப்ப இது ஹயாத்துங்கிற இந்த ஹயாத் அல்ல, ஹயாத்தை சொல்லவே இல்லை. மௌத்தான பிறகு ஹயாத் இருக்குது உங்களுக்கு, அதுதான் ஹயாத். அப்ப முதலாவது மௌத்து தான். மௌத்தான பிறகுதான் உங்களுக்கு ஹயாத்தை இருக்குது. அதுக்கு முன்னுக்குள்ள ஹயாத் என்ன? நிரந்தரமானது இல்லை. அது உங்களுக்கு பின்னால, மௌத்துக்கு பின்னால உள்ளதை ரெடி பண்றதுக்குள்ள ஹயாத். அது வாழ்றதுக்குரிய ஹயாத் அல்ல, வாழ்க்கையை தயாரிக்கிறதுக்கான ஹயாத். நல்லா விளங்கி கொடுங்க. அப்ப அல்ல முதலாவது ஹயாத் மௌத், அதுக்கப்புறம் ஹயாத். ஆனா இந்த வாழ்க்கை ஹயாத்தை நீங்க ஹயாத்தாக ஆக்கினால்தான் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில் நீங்க ஹயாத்தா நிம்மதியா இருக்கலாம். இப்ப ஒரு மனிதன் மோமினுடைய நம்பிக்கை என்ன? ஒரு மோமினுடைய நம்பிக்கை, இப்ப நாங்க ஆலமுல் அர்வாஹ், ரூஹுடைய உலகம், ஆலமுல் அர்ஹாம், தாயினுடைய அதாவது கருவறைக்குள்ள இருந்து, அதுக்கப்புறம் ஆலமுல் அர்ஹாம்டா என்ன? கருவறை, தாயினுடைய கற்ப அறைக்குள்ள இருந்து, அது அங்க ஒரு 10 மாசம் இருந்து, அதுக்கப்புறம் நம்ம ஆலமுல் துனியாவுக்கு வந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் அதுல இருந்து ஆலமுல் பர்ஸஹ். அப்படி எங்களோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. நாங்க என்ன துனியாவுக்கு வந்த மௌத்தா போறோம். இது பிரமத மனிதர்களுடைய நம்பிக்கை. எங்கட நம்பிக்கை என்ன? நாங்க ஒரு நீண்ட பயணத்துல இது ஒரு முக்கியமான கட்டம். இதன் பின்னால உள்ளதை தீர்மானிக்கிறதுக்குரிய கட்டம். இதுக்கு முன்னால எங்களுக்கு அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டுல வந்தது, இதுக்கு பின்னால எங்கட கையில் அல்லாஹ் தந்து, அதை பின்னால் நீங்க தீர்மானிச்சு கொள்ளுங்க. அதனாலதான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கபருக்கு பக்கத்துல வந்து அழுவாங்க, அவருடைய தாடி நடைகிற வரை அழுவாங்க. ஏன்னா அல் கபர் அவ்வல் மனாசில் ஆஹிரா, கபர் என்பது மறுமையினுடைய தங்குமிடங்களில் முதலாவது இடம். அதுல சரியாக வெற்றி பெற்றுட்டால் பின்னால உள்ளதுல வெற்றி பெறுவார். அங்க ஃபெயில் ஆயிட்டாருன்றால் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனாலதான் கபருக்கு பக்கத்துல வந்தாலே என்ன செய்வாங்க? அழுவாங்க. குறிப்பாக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு தொட்டு வருது. அது மாதிரி முக்கியமான சஹாபாக்கள், அறிஞர்கள் எல்லாம் கபரை பத்தி பேசுகிற பொழுது பயந்தது காரணம் என்னன்னா அதுதான். வாலமுல் பர்ஸஹுடைய வாழ்க்கை, கபர்ல அடக்கப்படணும். அடக்காம வெளியே வச்சாலும் அதுக்குரிய தண்டனை, அதுக்குரிய வேலைகள் நடந்துட்டு தான் இருக்கும். எங்களை கண்ணுக்கு அது விளங்காது. அது அவர் திரை போடப்பட்ட வாழ்க்கை. இப்ப சும்மா வெளியில வச்சுக்கிதானே, இவருக்கு என்ன அதாப் நடக்குது எங்களுக்கு தெரியலையே, விளங்காது. சிலவங்க வந்து இந்த சோசியல் மீடியாக்களை சும்மா போட்டுருவாங்க, அதுக்குள்ள நடக்குது அதாபு, இதுக்குள்ள அதாப் நடக்குது, அங்க பாம்பு வந்தது, இங்க பாம்பு வந்தது, அப்படி வந்தது, இப்படி வந்தது, சும்மா என்ன செய்வாங்க? சும்மா அந்த எடிட் பண்ணி போட்டுடுறது. அதுல கல்வி அறிவு, மார்க் அறிவு இல்லாதவங்க அதை பெரிய ஒரு அற்புதமா எடுத்துக்கிட்டு பாத்தீங்களா, இண்டையிலேருந்து நான் தொழணும், இண்டையிலேருந்து நோன்பு வைக்கணும் அப்படிங்குவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க கேமரா அங்க ஃபிக்ஸ் பண்ணியோ அல்ல கேமரா வச்சோ அல்லது வேற எது வச்சு ஒன்றும் நடக்க போறது இல்லை. அது வந்து எங்களுக்கு தெரியாது. அது பர்ஸஹுடைய அடுத்த கட்ட வாழ்க்கை. மௌத்தான உடனே அவங்க மௌத்தாகிறதுக்கு முன்னாலே சொர்க்கவாதிகளா இருந்தா சொர்க்கத்துல இன்பங்களை பார்ப்பாங்க, மலக்குமார்களை பார்ப்பாங்க. ஆனா அவங்களால சொல்ல இயலாது.
பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, கபருக்குள்ள போனா சொர்க்கத்து பூஞ்சோலையாயிருக்கும், நரகத்துல படுகொலியாயிருக்கும். எல்லாம் என்ன நடக்குது, கேள்வி கணக்கு கேட்கறதெல்லாம் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணோம்னா நடக்குமா? அது நடக்காது. அது பர்சக். பர்சக்னா அதுதான், கண்ணுக்கு முன்னாலே இருப்பாங்க, என்ன நடக்குன்னு எங்களுக்கு தெரியாது. அப்ப அது அல்லாஹ் தஆலா மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்திருக்கிறது. லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் அழகிய செயல் யாரு செய்றீங்க, செயலால் மிக அழகியவர் யார் என்பதை பரிசீலிப்பதற்காக. இப்ப நாங்க இந்த இடத்துல புரிஞ்சு கொள்ளணும். அப்ப எங்கட வாழ்க்கையினுடைய அந்த ஓர்டர்ல நாங்க எங்க இருக்கிறோம்? இப்ப துனியாவில் இருக்கிறோம். இப்ப மறுமை கபருக்கு பிறகு உள்ளது எல்லாம், அதாவது மௌத்துக்கு பின்னால கபருடைய வாழ்க்கை, கபருக்கு பின்னால உள்ளதுக்கெல்லாம் நாங்க தயாரிக்கணும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், ஏன் இதை படைச்சோம் மௌத்தையும் ஹயாத்தையும்? விளையாடுறதுக்கு அல்ல. அஃபஹஸிபுத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன். அஃபஹஸிபுத்தும், நீங்க நினைச்சு கொண்டீங்களா, அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா, உங்களை விளையாட்டுக்காக வீணுக்காக படைச்சிருக்கிறோம் என்று. வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன், நீங்க எங்களின் பக்கம் மீண்டு வரமாட்டீர்களா, வரமாட்டீர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். அப்ப எனவே இது விளையாட்டு அல்ல. இந்த உலக வாழ்க்கை மூமின்களுக்கு முஸ்லிம்களுக்கு விளையாட்டா இருக்காது, காஃபிர்களுக்கு வேண்டாம் விளையாட்டா இருக்கும், அல்லது முனாஃபிக்களுக்கு பாவிகளுக்கு விளையாட்டா இருக்கும். முஸ்லிம்களுக்கு மூமின்களுக்கு விளையாட்டாக இருக்காது. அயஹ்ஸபுல் இன்சான் அயஹ்ஸபுல் இன்சானு ஐ யுத்ரக சுதா. எந்த சூரா? என்ன சூரா? மாஷா அல்லாஹ். அயஹ்ஸபுல் இன்சான் ஐ யுத்ரக சுதா. சும்மா அப்படியே மனிதன் விடப்பட்டுட்டான், சும்மா விடப்பட்டான் என்று மனிதன் நினைத்துக் கொண்டிருக்கிறானா? இல்ல. இந்த வாழ்க்கை என்பது, இந்த உலக வாழ்க்கை என்பது பொறுப்புக்குரியது. இதுல சம்பாதிக்கிறத வச்சுதான் அல்லாஹ் உங்களுடைய முடிவை அல்லாஹ் தீர்மானிப்பான். அந்த முடிவின் அடிப்படையில தான் மறுமையினுடைய கபருடைய வாழ்க்கை இருக்கும். இல்லை சார், கபர் பர்சகுடைய அந்த வாழ்க்கை, அதுல நீங்க யாரு கோடி பேர் சேர்ந்து உங்களை பாதுகாக்க நினைச்சாலும் பாதுகாக்க இயலாது. அப்ப நாங்க எங்களை கொண்டு கபருக்குள்ள வைக்கப்படுகிற பொழுது நாங்க ரப்பு எங்களிடத்துல கேள்வி கணக்கு கேட்கும் பொழுது, மலக்குமார்கள் கேள்வி கணக்கு கேட்கிற பொழுது, மண் ரப்பு கண்டா ரப்பி அல்லான்னு சொல்ற அந்த அந்த வார்த்தையை நம்ம வாழ்ந்திருக்கணும். அதை வாழ்ந்து நம்ம பாடமாக்கிட்டு பேசி எழுதுறது அல்லது. அப்ப அந்த அடிப்படையில் அல்லாஹ் மௌத்தை சொல்றான், அப்புறம் ஹயாத்தை சொல்றான். நான் சொன்ன வெளியில வைக்கப்பட்டிருந்தாலும் நான் சொன்னேன் எங்களுக்கு வேதனைகள் வழங்க. இப்ப நிறைய இந்த கூடு கூட வச்சிருக்கிறாங்க, இந்த படங்கள், இந்த என்ன சடலங்கள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க, எகிப்தில எல்லாம் வச்சிருக்கிறாங்களே. நான் இதுக்கு முன்னாடி ஒரு பயன்ல சொன்னேன்னா, அந்த ஃபிரௌன் சடலம் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஒரு சடலத்தை நிறைய வச்சிருக்கிறாங்க அந்த மியூசியத்துல, அந்த கருவாடு மாதிரி வச்சிருப்பாங்க. அதை கேட்டா ஃபிரௌன் சொல்றாங்க. ஃபிரௌன் அப்படி, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன், அது அப்படி கிடையாது. ஃபிரௌன் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லை. அல்லாஹ் பாதுகாப்புன்னு சொன்னது இந்த கியாமத்து நாள் வரை பாதுகாப்பின் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லவும் இல்லை. உலகத்துல எந்த அறிஞரும் அந்த கருத்தை சொல்ல இல்லை. அது பிசினஸுக்காக வச்சிருக்கிறாங்க, எல்லா சுற்றுலா பயணிகளை ஈக்கிறதுக்காக வச்சு. அல்லாஹ் பாதுகாப்பேன் ஒன்ன கியாமத்து நாள் வரைக்கும் அல்லாஹ் பாதுகாப்பேன் அந்த மாதிரி கருவாடு மாதிரி பாதுகாக்கிறது அல்லாஹ்வுடைய வல்லமை. ஊசியை போட்டு கெமிக்கலை போட்டு அண்டைக்கு மௌத்தான மாதிரி, அண்டைக்கு செத்த மாதிரி அப்படியே வச்சு பாதுகாப்பு. அதான் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை கேவலப்படுத்துற மாதிரி இது ஒரு 100-150 ஆண்டுக்கு முன்னுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆஷுரா நோன்பு பத்தி சொல்லும்போது என்ன சொன்னாங்க? அந்த ஆண்டு தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன்கிட்ட பாதுகாக்கப்பட்டாங்க. அதே புகார்ல ஒரு ஹதீஸ், ஃபிரௌன்கிட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் பாதுகாக்கப்பட்டாங்க புகார்ல வராது. அதுக்காக நீ ஆஷுரா நோன்பு பிடிங்க, ஆஷுரா நோன்பு பிடிப்போம் அந்த சட்டம் வருது. யஹூதிகள் பிடிக்கிறாங்க, அதனால நம்ம என்ன செய்வோம், நான் அடுத்த வருஷம் இந்த 9 பிடிப்பேன் சொல்லி சொன்னாங்க. 9, 10 நாங்க பிடிக்கிறோம். எதுக்கு? ஃபிரௌன்ல இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் பாதுகாக்கப்பட்டது. அதை சொன்ன ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் அறிவிச்சு கொடுக்கல இவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை மிஸ்ர்ல. ஏன்னா அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு எகிப்து ஆட்சியில வெற்றி கொள்ள இல்லையா உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல? எகிப்துல வெற்றி கொள்ளப்பட்டது. அப்ப அவங்களுக்கு தெரியாதா ஃபிரௌன் சடலம் மீக்கிறதெல்லாம்? அல்லாஹ்வுடைய தூதருக்கும் தெரியாது, சஹாபாக்களுக்கும் தெரியாது, உலக வரலாற்றுல தோண்டிய தாபியங்கள், தபா தாபியங்கள், இமாம்கள் யாருக்குமே தெரியாது. இப்ப யாரோ கொண்டு வந்து ஒரு உடம்ப கொண்டு வச்சுட்டு அது கெமிக்கல் அடிச்சு கருவார் மாதிரி அதை ஃபிரௌன் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி அப்படிங்கிறாங்க. இது முதல்ல குர்ஆன்ல இல்ல. லிமன் ஹல்ஃபக், உனக்கு பின்னால உள்ள வேண்டாம் கடல்ல அழிக்கப்பட்டான் ஃபிரௌன். அது பின்னால பனு இஸ்ரவேலுக்கு தெரியுமா அவன் எதில் அழிக்கப்பட்டான். அதனால அல்லாஹ் எடுத்து ஒரு பெரிய வெளியில அவனுடைய சடலம் வைக்கப்பட்டது. பனு இஸ்ரவேலர்கள்ல பின்னால உள்ளவங்க, அந்த துரத்திட்டு போனவங்க அல்லாம வெளியில உள்ளவங்க அதை பார்த்தாங்க. அதுதான் அந்த வசனத்துக்கு விளக்கம். எல்லா அறிஞர்களும் இப்னு கசீர் எல்லாமே இதுதான் சொல்லப்பட்டீங்க. அப்ப அதை கொண்டு வச்சுட்டு இதுக்கு என்ன அதாபி இருக்குதுண்டா வச்சுட்டு இது இப்படி அதுக்கு வேற பேர் ஃபிரௌன் சடலம். அது இப்ப ஒரு 100 நூற்றாண்டு, ஒரு 150, 180, 200 ஆண்டு ஆக கூடினால் அதுக்கு உட்பட்டு எங்கேயும் எடுத்துக்கொண்டு வச்சிருக்கிறாங்க.
அதுக்கும் ஃபிரௌனுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. அல்லாஹ் சொல்லவும் இல்லை, அல்லாஹ்வோட தூதர் சொல்லவும் இல்லை, சஹாபாக்கள் சொல்லவும் இல்லை, தாபியங்கள் சொல்லவும் இல்லை, இமாம்கள் யாருமே சொல்லல. இப்போ உள்ள மௌலைமார்கள் கொஞ்சம் பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஹைர். அப்ப எனவே அல்லாஹ் தாலா வெளியில இருந்தாலும் அல்லாஹுடைய தண்டனை இருக்கும்டா இருக்கும் தான். நம்ம கண்ணால பார்க்கல, தான் பர்ஸக் விளையாதானே, பர்ஸக்குடைய வாழ்க்கை. கபருக்குள்ள அடக்கப்பட்டாலும் அப்படித்தான். கபருக்குள்ள அடக்கப்பட்டாலும் நீங்க நல்லவராயிருந்தா நன்மை, அதே மாதிரி அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்தால நல்ல பாக்கியங்கள் கிடைக்கும். நீங்க பாவியாக இருந்தால் தண்டனை கிடைக்கும். அப்ப அல்லாஹ் தாலா இந்த மௌத்தையும் ஹயாத்தையும் படைச்சதே லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, மிக அழகிய அமல் உங்களை யார் செய்கிறார் என்பதை பார்ப்பதற்காக. ரெண்டையும் அல்லாஹ் சொல்லி போட்டு சொல்றான், வஹுவல் அசீசுல் கஃபூர், அவன் யாவற்றையும் மிகைத்தவன், அவன் அசீஸ், அதாவது எல்லாவற்றையும் யாவற்றையும் மிகைத்த சக்தி உடையவன். அப்படி இருந்தாலும் அவன் மன்னிப்பவன், அவன் மன்னிப்பவன். மனிதர்களோட பலவீனம் அவனுக்கு தெரியும். இப்ப நீங்க நல்லது செய்யணும், அதை சோதிக்கத்தான் அல்லாஹ் இந்த உங்களுக்கு மௌத்த ஹயாத்தை வச்சு படைச்சிருக்கிறான். இப்போ உலகத்துல படைச்சு உங்களுக்கு மௌத்த இல்லைண்டா எப்படி இருக்கும்? மனுஷனே இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு அதாவது எப்படின்னா அடுத்தவன் அழிக்கிறதையே உதாரணமா வச்சுக்கொள்ளுங்களேன். இப்ப நான் ஜாஹிலியா காலத்துல சொல்லுவாங்க, வாழ் எடுத்தவன் வாழ்வான். ஜாஹிலியா காலத்துல அப்படித்தான் ஒரு கோட்பாடு. எல்லாம் சண்டை பிடிக்கணும் அவனை நிரூபிக்கிறதுக்கு. இப்ப எல்லாம் இந்த உலகத்துல கொஞ்சம் நெஞ்ச ஆன்மீகம் அப்படின்னு சிந்தனைகள் ஏதோ சரியானதோ பிழையானதோ ஈக்கிறதுனாலதான் கொஞ்சமாவது மனித காரூணியம், மனித நேயத்தை பத்தி பேசுறாங்க. இல்லைன்னா மிருகத்தை போல தான் இருப்பாங்க. அப்ப எனவே தெரியும் எனக்கு ஒரு நான் இப்படி செஞ்சா அப்படி என்ற அல்லாண்டு நம்பி சொல்றாங்களா அல்லது வேற என்ன நோக்கத்துல சொல்றாங்கன்னு இல்லை, அவனுக்கு தெரியும். அதனாலதான் அறிஞர்கள் சொல்லுவாங்க எப்படின்னா, கஃபாபில் மௌத்தி வாஇதா, கஃபாபில் மௌத்தி வாஇதா. குர்ஆன் ஹதீஸை போல மௌத், அது குர்ஆன் ஹதீஸை ஒருத்தன் பாக்காட்டி கூட அவன் மௌத்தை நினைச்சாலே அது அவனுக்கு பெரிய உபதேசி. இப்ப நாளைக்கு மௌத்தா போறேன், இப்ப இங்க வந்திருக்கிறீங்க, நாளைக்கு உங்களுக்கு இல்ல இரவைக்கு ஒரு 10:30 நீங்க மௌத்தா போறேன்னு தெரிஞ்சா பள்ளியோட வெளியே போவீங்களா? சுஜூதிலே இருப்போம் நம்ம மௌத்தார வரைக்கும். ஏன்னா மௌத் பயம். அப்ப அடுத்த நொடி மௌத்து வராதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா வரும்னு தெரிஞ்சா மௌத்துகள்ல இன்னொரு பேர் குர்ஆன்ல சொல்றான், யகீன். வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். யகீன் வரும் வரை அத அல்லாஹ் வணங்குங்க. வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். அதாவது யகீன் வரும் வரை நீங்க என்ன செய்யுங்க? அல்லாஹ் வணங்குங்க. சிலர் என்ன செஞ்சாங்கன்னா, வழிகாட்டில் உள்ள சிந்தனையில் உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த யக்கீன் உறுதி வரும் வரை, அதுக்கு நேரடியாக மொழிபெயர்ப்பு எடுத்தாங்க. தஃப்சீர் இல்லாட்டி தான் பிரச்சனை. உறுதி வரும் வரை நீங்க வணங்குங்க. இப்ப நாங்க தொழுது அல்லாஹ்வோட உறுதி எங்களுக்கு வந்துட்டு இப்ப தொழ தேவையில்லை, இப்ப திக்ரோட காலத்தை கடத்துவோம். அதை யக்கீனுக்கு விளக்கம் கொடுத்தது. ஆனா யக்கீனுக்கு இந்த இடத்துல என்ன தர்ஜமா, என்ன தஃப்சீர்? மௌத், மௌத்து வரும் வரை வணங்குங்க. அதை பாருங்க, மா சலக்கக்கும் ஃபீ ஸகர் குல்லு நஃப்ஸின் பிமா கஸபத் ரஹீனா இல்லா அஸ்ஹாபுல் யமீன் ஃபீ ஜன்னாத்தி யத்தஸாஅலூன் அனில் முஜ்ரிமீன் மா சலக்கக்கும் ஃபீ ஸகர் காலூ லம் நகு மினல் முஸல்லீன் வ லம் நகு நுத்இமுல் மிஸ்கீன் வ குன்னா நகூது மஅல் காயிதீன் வ குன்னா நுகذிபு பியௌமித்தீன் ஹத்தா அதானல் யகீன். எங்களுக்கு யகீன் வரும் வரை, அப்படின்னா என்ன? மௌத்து வரும் வரை. அப்ப இந்த வசனம் எங்களுக்கு தெளிவா சொல்லுது. அப்ப அது உங்களுக்கு சூரா முத்தத்தில் நீங்க எடுத்து பாருங்க, கடைசியில அதை அடிக்கடி பயான்ல நம்ம சொல்றதுதான். உங்களை சக்கரண்ட நரகத்துல சேர்த்தது என்ன? காலூ லம் நகு மினல் முஸல்லீன், நாங்க தொழக்கூடியவர்களாக இல்லை, தொழுவர்களாக இல்லை. வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், எளியவர்களுக்கு எளிய மக்களுக்கு உணவு கொடுக்கவில்லை அப்படின்னு அவங்களோட பண்புகள் வருது. அப்ப அதுல வருது என்ன? எங்களுக்கு யக்கீன் வரும் வரை, மௌத்து வரும் வரை என்பதாக அங்கு அவங்க சொல்லுவாங்க. அது வரைக்கும் நாங்க அப்படி வழிகாட்டிலே இருந்தோம். அப்ப அல்லாஹ் தஆலா எங்க சொல்லணும் என்ன? லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா வஹுவல் அஸீஸுல் கஃபூர். அல்லாஹ் மிகைத்தவன், அல்லாஹ் மன்னிப்பவன். நீங்க நல்லது செய்யுங்க, ஆனா சில தவறுகள் உங்களின் மூலமாக நடந்தால் அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் எப்படி சொல்றான்? எல்லாம் எங்களுக்கு தெரியும், எல்லா விடயங்களும் அறிந்தவன், எல்லா சக்தியும் அவன்கிட்ட இருக்குது, எல்லா வல்லமே அவன்கிட்ட இருக்குது, எல்லா ஆட்சியதையும் அவனுக்குரியது. உங்களை படைச்சது இதுக்குத்தான், உங்களை வாழ வச்சது இதுக்குத்தான், உங்களுக்கு மௌத் உண்டு இதுக்குத்தான், அதுக்கப்புறம் ஹயாத் இதுக்குத்தான். நீங்க நல்லமல் செய்யணும் என்பதற்காக தான் படைச்சிருக்கிறோம். ஆனா எல்லாம் தெரியும், எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம், உங்களோட பலவீனமும் எங்களுக்கு தெரியும். எனவே அல்லாஹ் சொல்றான், நான் அவன் அசீஸ் மட்டுமல்ல, அவன் கஃபூர், அவன் மிக மன்னிப்பவனாக இருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் ஒரு 5 நிமிஷத்துல அடுத்த வகுப்பை தொடங்கும். இன்ஷா அல்லாஹ் 5:25 28 ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லாஹ்.